தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இங்கு ராஜாவாகிய தாவீது தனக்கு விரோதமாக கிரியை செய்த மகன் மரித்து போனதை குறித்து அவன் அழுகிறதை இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அவன், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தால் நலமாயிருக்கும். என் மகனே, அப்சலோமே, என் மகனே என்று அவனுக்காக புலம்பி அழுத வார்த்தைகள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இது மனிதனை குறித்து தேவனுடைய வியாகுலம், மனிதனை குறித்த தேவனுடைய வேதனை, மனிதனுடைய விழுகையை குறித்த அவருடைய வியாகுலத்தை நாம் இதற்கு ஒப்பனையாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக. இங்கு தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற இடத்திலே அவரை ஒப்பனையாக தேவனுடைய இருதயத்துக்கும், இங்கு அப்சலோமை அங்கு தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்த துரோகி என்ற இடத்துல இருக்கக்கூடிய அப்சலோமை விழுந்து போன மனிதனுக்கும் ஒப்பனையாக வைத்து நாம் தொடர்ச்சியாக இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம், அதை தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கு அப்சலோம் என்ற குமாரன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை அவனுடைய வீட்டை விட்டு வெளியே விரட்டி அவனுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ஸ்தானத்தையும் பறித்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை அவமானப்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் கிரியை நடப்பித்தாலும் கூட தாவீதுடைய இருதயம் அவனுடைய குமாரனுக்காக அது வேதனைப்படக்கூடிய இடத்திலும் வியாகுலப்படக்கூடிய இடத்திலும் தாவீது அவனுக்காக புலம்பி அழக்கூடிய இடத்தில் மாத்திரமல்ல, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கும் என்ற வார்த்தையை அங்கே அவன் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்து மனிதனை அவர் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் அவர் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை தன்னுடைய குமாரன் என்ற இடத்தில் தான் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். தேவகுமாரர்கள் தெய்வீக தன்மையும் தெய்வீக சுபாவங்களையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நீதியின் குமாரர் என்று சொன்னால் அவர்கள் நீதிக்கு பிறந்தவர்களா? அல்ல. நீதி என்ற தன்மை அவர்களுக்குள் இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் வெளிச்சத்தின் தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அங்கே பொல்லாங்கனின் குமாரர் என்றால் பொல்லாங்கனுடைய தன்மை அவர்களுக்குள் இருக்கிறது என்பது அங்கே த சன் ஆஃப் ரீகன்சிலேஷன். அங்கே அவன் சமாதானத்தின் குமாரனாக அங்கே சமாதானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான். குமாரர் என்பவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய தன்மையும் தங்களுடைய தகப்பனுடைய தரிசனத்தையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் நிர்ணயமாக இருக்கிறது. தேவகுமாரர்கள் என்றால் நாம் தெய்வீக தன்மையும் தெய்வீக சுபாவங்களையும் தன்மையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனிதன் விழுந்து போனதை தான் நாம் இங்கே ஒப்பனையாக எழுதுகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அங்கே அவனுக்கு எஜமானாக இருந்து அவன் சேவித்து வந்த சவுலுடைய விழுகையிலும் அவன் புலம்பல் பாடுகிறான். அவனுடைய உற்ற சிநேகிதன் என்ற இடத்துல இருந்த சவுலின் குமாரனாகிய யோனத்தானுக்காகவும் அவன் புலம்பல் பாடுகிறதை நாம் இந்த 2 சாமுவேலின் துவக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் அவன் புலம்பின இடத்திலே அழுத இடத்திலே கூட அவன் உங்களுக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை அவன் எங்கும் சொல்லவில்லை. ஆனால் யோனத்தானுக்காக அவன் அழும்பொழுதும் அதை சொல்லவில்லை, சவுலுக்காக அழும்போதும் அதை சொல்லவில்லை. ஆனால் இந்த அப்சலோமுக்காக அவன் அழக்கூடிய இடத்திலே இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறது என்பது அது குமாரன் என்ற தன்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. தேவனுக்கு நாம் குமாரராக இருக்கிறோம் என்ற இடத்தில்தான் தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி மனிதனில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதாக இருக்கிறது. முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல,
முந்தி அவர் நம்ம அன்பு கூர்ந்து மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர் வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய நிலவரம் விழுந்து போன இடத்திலே அவனை தூக்கி எடுக்கும்படியாக தான் தேவன் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் நித்தியமானவனாக, மரணம் இல்லாதவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாம் நித்தியமானவனாக, மரணம் இல்லாதவராக சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் மனித குலத்துக்குள் வந்துவிட்டது. இப்பொழுது நித்தியமான அவன் அநித்தியமானவனாக மாறிப்போகிறான். அழிவுக்குரியவனாக அவனுடைய சரீரம் மாறிப்போகிறது. அவனுடைய சரீரம் அழிவில்லாததாக சிருஷ்டிக்கப்பட்டாலும் இப்பொழுது அது அழிவுள்ளதாக மாற்றப்படக்கூடிய இடத்துக்கு அவன் கீழ்ப்படியாமையினாலே வந்து விட்டான். அவன் உண்டாக்கப்படும் பொழுது அவனுடைய சரீரம் என்பது அழியாமை உள்ளதாக இருந்தது, இம்மார்டல். ஆனால் அவன் விழுந்த பின்பு அது மார்டல் பாடியாக மாறிவிட்டது, அது அழிவுக்குரியதாக மாறிவிட்டது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழிவுக்குரியதாகிய இது அழியாமையும் சாவுக்கினமான இது சாகாமையும் தரித்து கொள்ளும், அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும், எழுதியிருக்கிறபடி அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று சொல்லுகிறார். அநித்தியமாக நித்தியனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அநித்தியனாக தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்ட இடத்திலே அவன் மீண்டும் அதே நிலவரத்திலே அவன் முடிவடைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோட்டத்தில் அவன் அழிவில்லாதவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற இடத்துல அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவன் குறைவுள்ளவனாக மாறி போய்விட்டான். இந்த குறைவான இந்த அனுபவத்திலே அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தானால் குறைவுள்ளவனாகவே அவன் கடைசி வரைக்கும் இருந்து அவன் மரணத்துக்குள்ளாக போக முடியாது என்ற இடத்துக்கு வந்து விடுவான். மரணமே இல்லை என்ற இடத்துக்கு வந்து விடுவான். ஆனால் குறைவுள்ளவனாகவே அவன் தன் ஜீவியத்தை கழிக்க வேண்டியிருக்கும். அதற்காக தான் அவர் தோட்டத்துக்கு காவல் வைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய நிலவரம் தேவன் சிருஷ்டித்த நிலவரத்திலிருந்து தாழ்ந்து போய்விட்டது என்ற இடத்தில்தான் தேவன் அவனை காக்கும்படியாக தான் அந்த தோட்டத்துக்கு அவர் காவல் வைத்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அவன் பண்படுத்தும்படியாக அவனை அனுப்பினாரு. அவன் தோட்டத்தை பண்படுத்தினான், விளைச்சல் வந்தது. அப்படின்னா விதை எங்கிருந்து வந்தது? விதை தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் பண்படுத்துகிறான். பூமி தன் விளைச்சலை கொடுக்கக்கூடிய இடத்திலே பூமியானது சகலவித பூண்டுகளையும் சகலவித காரியங்களையும் பிறப்பிக்கக்கூடிய இடத்திலே தன்னிலே தான் அது கனி கொடுக்கக்கூடிய இடத்திலே அவர் அந்த சிருஷ்டிப்பிலேயே அதை செய்து விட்டார். தேவன் 7ஆம் நாளிலே சிருஷ்டிப்பை நிறுத்தினாலும் கூட அவர் கிரியை செய்வதை அவர் நிறுத்தவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பின் கிரியை நின்று விட்டது, ஆனால் உருவாக்கக்கூடிய அந்த கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. சிருஷ்டிப்பு என்பது வேறு, உருவாக்கப்படுவது என்பது வேறு. சிருஷ்டிப்பு என்பது ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. From nothing, out of nothing, he created everything. ஆனால் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது out of something, we get something. எதிலிருந்தாவது ஒன்றை உருவாக்குவது. விதைகளை, புல் பூண்டுகளையும் மரங்களையும் விருட்சங்களையும் கனிதரும் விருட்சங்களையும் உருவாக்கக்கூடிய தன்னில் தானே தன்னுடைய தன்மைகளை உருவாக்கக்கூடிய விதைகள் உண்டாக கிடவது, விருட்சங்கள் உண்டாக கிடவது, செடிகள் உண்டாக கிடவது என்று சொல்லிவிட்டார் இல்லையா? அதிலிருந்து தான் அவைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் தாவீதை தேவனுக்கு ஒப்பனையாக கொண்டு வரக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கிறோம் என்றால் அது ஒரு தகப்பனுடைய இருதயம். அதனால்தான் இதனுடைய தலைப்பை நாம் தகப்பனுடைய தன்மை என்று வைத்தது நம்முடைய நித்தியமான பிதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, தெய்வீகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையுடைய மனிதர்களை தேவன் முன்னுதாரணமாக தேவன் வேதத்திலே வைத்தார். ஒன்று மோசே, தாவீது இருக்கிறார். அதை போலவே பல பேர் இருந்திருக்கிறார்கள். அங்கே பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறார். அதை கடந்த வாரத்திலே பார்த்தோம்.
அங்கே யாத்திரா 32:32 என் ஜனத்துக்கு பதிலாக என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே என் ஜனத்துக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இங்கே நான் தானே பிழை செய்தேன், என் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று அங்கே தாவீது சொன்னதை 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். என் ஜனங்கள் தானே பிழை செய்தார்கள். 21-22 அந்த இஸ்ரவேலை எண்ணின விஷயத்திலே அங்கே பட்டயம் இஸ்ரவேலின் மேல் வந்த பொழுது, எருசலேம் வரைக்கும் வர பட்டயம் எத்தனித்த போது இவன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் விழுந்து அவன் எருசலேமை காத்து கொண்டான், இஸ்ரவேலை காத்து கொண்டான் என்ற இடத்திலே இவர்கள் எல்லோரும் தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற இடத்தில்தான் பிதாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் தான் நம் எல்லோருக்கும் பிதா என்றாலும் உலகத்திலே நமக்கு ஆவிக்குரிய பிதாக்களை தந்திருக்கிறார் என்பது நாம் தேவன் பட்சத்தில் பின்பற்றக்கூடிய காரியங்களை அவர்கள் போதித்து நம்மை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய விஷயத்தில் எப்பொழுது இந்த பிரச்சனை துவங்கியது என்று நாம் பார்க்க வேண்டும். சவுலுக்கு பின்பு, சவுளுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய மரணத்துக்கு பின்பு அவனுடைய குமாரர் எல்லோரும் அங்கே மரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். சவுலின் குடும்பத்துக்கும் அங்கே தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்தது. வர வர தாவீது பலத்து வந்தான் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவன் பலத்தான், அவனுடைய கரம் பலத்தது, தேவன் அவனுடைய கரத்தை பலப்படுத்தினார். ஆனாலும் தாவீது அவனுடைய சத்துருக்களுக்காக அவன் புலம்பக்கூடிய இடத்திலும், அவனுக்கு விரோதமாக வந்த குமாரனுக்காக தன் ஜீவனை வைக்கக்கூடிய இடத்திலும் தான் அவனுடைய இருதயம் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகளே இல்லை என்று சொல்ல முடியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் வந்தது இல்லை என்று சொல்ல முடியாது. அங்கே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த குறைபாடு வருகிறது. ஆனால் 10ஆம் அதிகாரம் தான் இதற்கு துவக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய திட்டத்திலே ஆபிரகாமோடு வந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனாலும் கூட 10 சந்ததி அவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது ஆலயத்துக்குள் என்று சொன்னாலும் கூட 11ஆம் சந்ததியிலே ரூத்தை தேவன் சேர்த்து கொண்டார். 11ஆம் சந்ததியிலே ரூத்தை தேவன் சேர்த்து கொண்டார். ரூத்தை சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, மோவாபின் ரூத்தை சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அம்மோனியர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அங்கே தாவீதுக்கும் நாகாசுக்குமான உறவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாகாஸ் மரித்து போனான் என்ற இடத்திலே நாகாசின் குமாரனை துக்கம் விசாரிக்கும்படி அவங்க அப்பா எனக்கு ஒரு நாள் உதவி செய்தாரே, அவனை துக்கம் விசாரிக்கும்படி ஒரு ஆட்களை அனுப்புவோம் என்று அவன் அனுப்பின இடத்திலே அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் நாகாசின் குமாரன் அம்மோனின் ராஜா. இந்த அம்மோனின் ராஜா அவமானப்படுத்தின இடத்தில் தான் இந்த யுத்தம் மூழ்கிறதை நாம் அங்கே 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தம் 3 வந்தாலும் கூட 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் யுத்தம் செய்யும் காலத்திலே அதுக்கு பின்புதான் தாவீது போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு உதவி செய்ய போய், ஒருவனுக்கு துக்கம் விசாரிக்க போய், ஒருவனுக்கு நன்மை செய்ய போய் நமக்கு வரக்கூடிய தீமை இருக்கிறது அல்லவா, அதுதான் இங்கே 2 சாமுவேல் 10:11 எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் யாருக்கு இறங்க வேண்டும், யாருக்கு இறங்கக்கூடாது என்ற கணக்கை அவர் வைத்திருக்கிறார். ஆனாலும் தெய்வீக தன்மை என்பது நாம் தீமைக்கு நன்மை செய்வதாக இருக்கிறது என்று அப்போஸ்தலர்களால் அது போதனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாதபடிக்கு தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாகாசு தனக்கு ஒரு காலத்தில் அடைக்கலம் கொடுத்தான் என்ற நன்மையை நினைத்தவனாக அவனுடைய குமாரனை துக்கம் விசாரிக்க அனுப்பின இடத்திலே இந்த நன்மைக்கு பதிலாக தீமைதான் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிலே, இந்த பூமியிலே 3 விதமான தன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விதமான தன்மையிலே முதன்மையான தன்மையை அடையும்படிக்கு தான் இந்த மீதி 2 தன்மைகளையும் அழிக்கும்படிக்கு தான் இந்த உபதேசங்கள், இந்த வசனங்கள், இந்த அபிஷேகம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், நன்மைக்கு நன்மை செய்வதும் தீமைக்கு தீமை செய்வதும் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவமாக இருக்கிறது. அவன் நன்மைக்கு நன்மை செய்வான், தீமைக்கு தீமை செய்வான். அடித்தால் திருப்பி அடிப்பான், பேசினால் திரும்ப பேசுவான் என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவமாக இருக்கிறது. நன்மை, அதுதான் இயேசு சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிக்கிறீர்களே,
உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறவர்களோடையவே நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏற்றாற்போல் பேசுகிறவர்களோடையே நீங்கள் ஒண்டி உறவாடுகிறீர்களே, இப்படி எல்லோரும் தான் செய்கிறார்கள், உங்களில் விசேஷித்து காணப்படுவது என்ன என்ற கேள்வியை இயேசு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? மனிதன் நன்மைக்கு நன்மை செய்யக்கூடியவனாகவும் தீமைக்கு தீமை செய்யக்கூடியவனாகவும் தனக்கு பிடித்தவர்களோடு நன்றாக பழகக்கூடியவனாகவும் காரணமே இல்லாமல் தனக்கு பிடிக்காதவர்களை பயக்கக்கூடியவனாகவும் கூட இருக்கிறான் என்பது மனிதனுடைய இயல்பான தன்மை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் விழுந்து போன ஒரு தன்மை இருக்கிறது. அது என்ன என்றால் தீமைக்கு நன்மை அங்கே நன்மைக்கு தீமை செய்வதாக இருக்கிறது. நன்மைக்கு தீமை செய்வது என்பது எதிருடைய தன்மையாக இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது என்பது நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு அந்த சாபம் நீங்காது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஒன்றும் வீணாக போகிறது இல்லை, வார்த்தை ஒன்றும் வீணாக திரும்புகிறதில்லை. நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்க வரவில்லை, நான் சொன்ன வார்த்தைகளே ஒரு நாளில் அவனை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்லிவிட்டார். அவருடைய வார்த்தை தான் அவனை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ற இடத்தில்தான் இந்த வசனங்கள் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்கு தீமை செய்கிற வீட்டை விட்டு சாபம் ஒரு நாளும் நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. நன்மைக்கு தீமை செய்கிறதும் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்கிறதும் ஒரு இயல்பான பூமியிலே நாம் காணக்கூடிய சுபாவங்களாக இருக்கிறது. மேன்மையான சுபாவம் என்பது என்ன என்றால் தீமைக்கு நன்மை செய்வதுதான் தெய்வீக சுபாவமாக இருக்கிறது. தீமைக்கு நன்மை செய்வது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சவுல் தாவீதுக்கு எத்தனையோ தீமைகளை இழைத்தான். ஆனாலும் தாவீது தேவன் நிமித்தம் பொறுமையாக அவருக்கு நன்மை செய்தார். 2 விசை அவனுடைய ஜீவனை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டாலும் கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என் கையை போடுகிறது இல்லை என்று சொல்லிவிட்டார். யோனத்தான் அவனுக்கு நண்பன் என்ற இடத்திலே அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் யோனத்தான் தன் ஆத்துமாவை போல அவனை நேசித்தான், தன் ஜீவனை போல அவன் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த யோனத்தான் தன் நேசத்தின் வெளிப்பாட்டை பரிபூர்ணமாக காட்டாதபடிக்கு அங்கே சவுலோடு இருந்து விட்டான். ஆனாலும் தாவீது சவுலின் நிமித்தமாகவாது யோனத்தானின் நிமித்தமாக யாராவது இரக்கம் பெற இருக்கிறார்களா என்று கேட்டுதான் யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்தை தன்னோடு அசனம் பண்ணும்படியாக சேர்த்து கொண்டான். இதெல்லாம் தெய்வீக தன்மைகளாக இருக்கிறது. மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே எகிப்தியர்களுக்கு எதிராக அவன் கிரியை செய்தது தன் எபிரேய சகோதரர்களுக்காக தான் அவன் செய்தான். ஆனால் இந்த எபிரேய சகோதரர்கள் 2 பேர் சண்டை போடும்போது அவன் தலையிட்ட போது இவர்கள் தீமையை தான் பதிலாக சொன்னார்கள். அவனைப் போல என்று எங்களையும் கொண்டு விடலாம் என்று நினைக்கிறாயோ என்ற இடத்தில்தான் அவன் ஓடி போய் அங்கே அவன் அந்த எகிப்தை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு நிலை வந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக இந்த மோசையை தெரிந்து கொண்டாலும் கூட பூமியிலேயே மிகவும் சாந்த குணமுள்ள மனிதன் என்று தேவனால் சாட்சி பெற்ற இந்த மனிதனை மிகவும் கோபத்துக்கு உட்படுத்தினவர்கள் இதே இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனத்துக்காக என் பேரே கிறுக்கி போடும் என்று சொன்னவன் கடைசியிலே உங்களாலே நானும் சுதந்திர தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவனை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த ஜனத்துக்கு முழுவதும் அவன் பேசி, இந்த ஜனத்துக்காக அவன் பரிந்து பேசி, இந்த ஜனத்துக்காக அவன் பட்டினி கிடந்து, இந்த ஜனத்துக்காக அவன் ஜெபித்து, இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய இடத்திலே தான் அவன் வாழ்க்கை. ஆனால் இந்த நன்மைக்கு இந்த ஜனங்கள் செய்தது என்ன? அவனை கொல்வதற்கு கல்லெடுத்தார்கள், அவனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், அவனை எப்பொழுதும் நெருக்கினார்கள். இதுதான் மோசேக்கு அவர்கள் பதிலாக செய்தது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன இடத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா அவரிடத்தில் சகல நன்மையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் 3-4 விசை அவரை கொல்வதற்கு தான் எத்தனம் பண்ணினார்கள். அங்கே 4ஆம் விசை அவரை கொல்லவும் துணிந்தார்கள். பைலட்டே சொல்லிட்டாரு, இந்த மனிதன் மேல் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இந்த மனிதனுடைய இரத்த பலிக்கு நான் பொறுப்பில்லை என்று கை கழுவின இடத்துல இவர்கள் துணிந்து அந்த இரத்த பலியை வாங்கி கொண்டார்கள். இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்ற அவர்களுடைய வாக்கின்படியே 70 AD முழு இஸ்ரவேலும் சிதறடிக்கப்பட்டு எருசலேம் துடைக்கப்பட்டு போனது. அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னன்னா
நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய தலைமைக்கு விரோதமாகவும் தீமை செய்யக்கூடிய சுபாவமாக இருக்கிறது. இந்த நாகாசின் குமாரனை விசாரிக்க அனுப்பின இடத்தில் தான் இந்த யுத்தம் மூழ்கிறது. இந்த யுத்தம் மூண்ட பிரச்சனையில் தான் அங்கே உரியாவின் பிரச்சனை வருகிறது. இதில் சிக்கி கொண்டார் தாவீது. இந்த உரியாவின் பிரச்சனையில் சிக்கி கொண்டாலும் கூட தேவன் அவனை மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார், அவனை தூக்கி எடுக்க விரும்புகிறார் என்பதை தான் அதுக்கு 12ஆம் அதிகாரத்தில் அங்கே தீர்க்கதரிசி வந்து இவனை எச்சரித்த இடத்துல அவன் ஒரு கதை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு மனிதனுக்கு பெரிய மந்தை இருந்தது, இன்னும் அவனுடைய எதிர் வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. இவன் வீட்டுக்கு விருந்தாளி வந்த இடத்துல அந்த எதிர் வீட்டில் இருந்தவனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து அவன் சமைத்து விருந்து பண்ணிவிட்டான் என்ற இடத்தில் ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. சொல்லுகிறான், அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் பேரில் ஆணையிடுகிறேன். அவர்தான் அது, அவரே சிக்கிட்டார் வாயில். அநேக காரியங்களில் நாமே நம் வாயினால் சிக்கிக்கொள்கிறோம் என்பதற்கு தாவீதும் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வேகமாக சொல்லிட்டார், யார் அந்த கொடூரமான மனிதன், இரக்கமற்றவன், அவன் கொல்லப்பட வேண்டும், தேவன் பேரில் ஆணை சொல்லிட்டார், தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டார். இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நீதான் யாது அப்படின்னு. உடனே அவன் தன்னை தாழ்த்தக்கூடிய இடத்துல இருந்தான். அதுதான் விஷயம். சவுல் அவன் when Saul was cornered, சவுல் அவன் தேவனுடைய கையில பிடிபட்ட போது அவன் தன்னை தாழ்த்தவில்லை, துணிந்தான். துணிகரம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே துணிகரம் இல்லை என்ற இடத்திலே அவன் தன்னை தாழ்த்தக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்த 14ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். மன்னிச்சுட்டாரு கடவுள். 11ஆம் வசனத்துல 12ல சொல்றாரு, கடவுள் மன்னிச்சுட்டாரு உன்னை, இருந்தாலும் தேவனுடைய சத்துருக்கள் தூஷிக்கும்படியான காரியத்தை நீ செய்து விட்டதுனாலே உன் பிள்ளை சாகும் அப்படிங்கிற தண்டனையை அங்க தேவன் கொடுக்கிறார். தாவீது தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தாலும் கூட அவன் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன் என்ற இடத்தில் இருந்தாலும் கூட, தேவனுடைய இருதயம் என்ற இடத்திலே அவனை நாம் கண்டாலும் கூட, அவன் செய்த பிழையையும் தேவன் தண்டியாமல் விடவில்லை என்பது இங்கிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்துல நாம் எப்படி வேண்டாலும் வாழலாமா? அல்ல என்பதற்கு இங்கே தாவீது இருக்கிறார். இப்பொழுது தாவீதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. உன் பிள்ளை சாகும் என்ற இடத்துல தேவன் பிள்ளையை அடித்தார், அது அவலமாக இறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே உரியாவின் மனைவியை இவன் சேர்த்து கொண்ட இடத்துல முதல் பிள்ளை அங்கே மரிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் தாவீதுக்கு வந்த நியாய தீர்ப்பு. அதுக்கு அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்ட பின்பு தேவன் அவனை மன்னித்தார் என்பதற்கு அடையாளமாக, அவனை தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாக, அங்கே இந்த யுத்தத்துக்கு பின்பு அம்மோனின் ராஜாவின் கிரீடம் தாவீதின் தலையிலே வைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். ஒன்னையும் வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். இதுதான் அங்க 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட டீடைல். 2 சாமுவேல் 11 தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை, அங்குதான் அவன் அந்த விழுகையிலே அவன் வருகிறான். அதுக்கு பின்பு தேவன் அவனை தண்டித்து சிட்சித்து அவனை சரிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவன் சரிப்பட்டான், அவனை சரி செய்தார், அவனை அங்கீகரித்தார், மன்னித்தார் என்ற இடத்தில் தான் அங்கே அம்மோன் ராஜாவின் நாமும் அங்கே அம்மோன் ராஜாவின் கிரீடம் அவனுடைய தலைக்கு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அம்மோன் ராஜாவின் கிரீடம் அவன் தலைக்கு கொண்டு வரப்படுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க.
தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. ஒரு தாலந்து பொன் நிறை. இந்த ஒரு தாலந்து பொன் நிறை என்பது யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு தாலந்து பொன்னினாலே செய்யப்பட்ட குத்துவிளக்காக இருக்கிறது. குத்துவிளக்கு என்பது அங்கீகரிக்கப்பட்ட சபை. இங்கே ஒரு தாலந்து என்பது அங்கீகரிக்கப்படுகிறதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. குத்துவிளக்கு யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒரு குத்துவிளக்கை செய், அது ஒரு தாலந்து பொன் நிறையினால் அடிப்பு வேலையாக அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த குத்துவிளக்கு என்பது அங்கீகரிக்கப்பட்ட சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு பாதம் இருக்கிறது, அது கிறிஸ்து. நடுத்தண்டு அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். அதிலே 6 கிளைகள் இருக்கிறது. முதலாவது கிளை போதகன், 2வது கிளை அற்புதங்கள், 3வது குணமாக்கும் வரங்கள், அப்புறம் ஊழியங்கள், ஆளுகைகள், பற்பல பாஷைகள் என்று 6 கிளைகள் அதிலே இருக்கிறது. கிறிஸ்து அதற்கு பாதமாக இருக்கிறார். அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் நடுத்தண்டாக இருக்கிறார்கள். 6 கிளைகள் அதிலே இயங்குகிறது. 6 கிளையான ஊழியங்கள் அதிலே இயங்குகிறது. இது அங்கீகரிக்கப்பட்ட சபைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஒரு தாலந்து பொன்னினாலே அடிப்பு வேலையாக செய்யப்பட்ட இந்த குத்துவிளக்கு அங்கீகரிக்கப்பட்ட சபை. இந்த ஒரு தாலந்து பொன்னினாலே செய்யப்பட்ட கிரீடம், அது விலையேறப்பட்ட கற்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கிரீடம் அவனுடைய தலைக்கு வந்தது. உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி உன் தலையிலோ கிரீடம் பூக்கச் செய்வேன் என்று தேவன் சொன்ன அந்த தேவனை பாடின அந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் தாவீதுடைய வாழ்க்கையிலே அது நிலைவரப்பட்டது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்பாக கூட என்னதான் முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் உன் வீட்டிலே பட்டயம் வரும் என்று தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக தான் இதுக்கு பின்பாக தான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அம்னோன் வருகிறார், அப்சலோம் வருகிறார், அதோனியா வருகிறார். அம்னோன் என்பவன் நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல அம்னோன் என்பவன் பாவ மனிதன், அப்சலோம் என்பவன் சுபாவ மனிதன். அங்கே அம்னோன், அப்சலோம், அதோனியா என்பவன் புறம்பான மனிதன் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு பாவ மனிதன், ஒரு பழைய மனிதன், ஒரு புறம்பான மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 10ஆம் வசனத்தில் தான் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வாசித்தால் நாம் கலைந்து போடக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கும். ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொண்டால் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவை நாம் அடைந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய சிருஷ்டிகரை குறித்த பூர்ண அறிவை நாம் அடைந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பாவ மனிதனோ, ஒரு பழைய மனிதனோ, ஒரு புறம்பான மனிதனோ இருக்கக்கூடாது என்பதாக இருக்கிறது. ஒரு பாவ மனிதன் அம்னோன் இருக்கிறான். இந்த அம்னோன் இழைத்த கொடுமையை ராஜா சகித்திருக்கிறான், தகப்பனாகவும் சகித்திருக்கிறான். ஆனால் இந்த சுபாவ மனிதன் பழிவாங்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதர்களுடைய இயல்பான சுபாவம் பழிவாங்கக்கூடியதாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய உபதேசங்களை நாம் பேசலாம், ஆனால் நம்முடைய தன்மைகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பழைய மனிதனோ, ஒரு பாவ மனிதனோ நாம் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் புறம்பான மனிதன் என்ற சுயாதீன சித்தம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஒரு பாவ மனிதனை அழித்தாலும் கூட பழிவாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதா? கோபம், விரோதங்கள் இருக்கிறதா? தேவன் எப்படி நம்மை அங்கீகரிக்க முடியும்? கோபம், விரோதங்கள், பகைகள், கசப்புகளை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவிக்க முடியும்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, பழைய புளித்த மாவோட அல்ல என்று சொல்லுகிறார். பழைய புளித்த மாவோடு என்றால் துர்குணம், பொல்லாப்பு என்ற புளிப்பு. அங்கு பரிசேயருடைய புளித்த மாவு என்றால் உபதேச பிழை. அவர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட சுய உபதேசங்கள் இருக்கிறது. பரிசேயர், சதுசேயர் என்பவர்களுடைய புளிப்பு அல்ல. பழைய புளிப்பு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். சத்துருத்துவம் முற்றிலுமாக நம்முடைய ஜீவியத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் பாவம் செய்யாமல் இருக்கலாம், பாவ மனிதன் நம்முடைய ஜீவியத்திலே முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பழைய மனிதன் இருக்கிறானே, பழைய மனிதனுடைய சுபாவங்கள் இருக்கிறது,
பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்க, நாம் பழிவாங்கக்கூடியவர்களாக, தூஷிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய சாட்சியை கெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை செய்து கொண்டு நாம் உபதேசம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமே. இந்த பழைய மனிதனை நாம் அழித்து போட வேண்டும். பழைய மனிதனையும் அவனுடைய கிரியைகளையும் முற்றிலுமாக நாம் அழித்து போட வேண்டும். இப்போ வெளியான மனிதன் இருக்கிறான். இந்த புறம்பான மனிதன் என்பது சுயாதீன சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை அழித்திருக்கலாம், நாம் பழிவாங்கக்கூடிய குணங்களை நாம் முற்றிலுமாக எடுத்து போட்டிருக்கலாம், தெய்வீக சுபாவம் என்ற இடத்துக்கு கூட நாம் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சித்தத்தை நாம் அழித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பூமியிலே பலியானது அவர் ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவர் என்று கொண்டு வருகிறார். அங்கே எபிரேய நிருபக்காரர் 10ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பூரணப்படுத்துகிறார். யாரை அவர் பூரணப்படுத்த முடியும்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் பூரணப்படுத்த முடியும். பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? பாவம் இல்லை, பழைய மனிதன் இல்லை, சுயாதீனம் இருக்கிறதே. சுயாதீனம் இல்லை என்ற இடத்தில்தான், சுயம் இல்லை என்ற இடத்தில்தான், நம்முடைய சொந்த சித்தம் இல்லை என்ற இடத்தில்தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை பலியாக்கினதினாலே தான் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை பூர்ணப்படுத்தும்படியாக வருகிறார் என்றால் நம்முடைய சுய சித்தம் இருக்கக்கூடாது. நான் ஒன்றையும் என் சுயமாக செய்கிறதில்லை, என் உபதேசமும் என்னுடையது அல்ல, என் பிதா எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். பிலிப்பு சொல்லுகிறார், பிதாவை எங்களுக்கு காட்டும், அது போதும். இவ்வளவு நாள் என்னோட இருக்கீங்களே, பிதாவை காண்பியும் என்கிறீர்களே, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கும்படியாகவே நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதுதான் பரிசுத்த ஜீவியம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்றால் என்ன? நாம் பாவம் செய்கிறதில்லை, துணிகரம் கொள்கிறதில்லை, பழி வாங்குகிறதில்லை, கசப்பு இல்லை, புளிப்பு இல்லை, விரோதங்கள் இல்லை என்ற இடத்துக்கு வந்தாலும் சுயாதீன சித்தத்தை நாம் அழிக்க தவறுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயாதீன சித்தம் என்பது நம்முடைய புறம்பான மனிதனாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 5 அங்கே பாவ மனிதன் அழிக்கப்படுகிறான். அங்கே ரோமர் 5:6 பழைய மனிதன் அழிக்கப்படுகிறான். ஆனால் 2 கொரிந்தியர் 4 கடைசியிலே புறம்பான மனிதனை, நாங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தோம், எங்கள் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படுகிறோம் என்று கொண்டு வருகிறார். உள்ளான மனிதனிலே பலப்படுவது என்பது தேவ சித்தம் செய்வதாக இருக்கிறது. நம்முடைய பாவ மனிதன், பழைய மனிதன் அழிக்கப்பட்டாலும் நம்முடைய புறம்பான மனிதனை நாம் அழிக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை நாம் அழிக்க வேண்டும். நம்முடைய சித்தம் பலியாக்கப்பட்டால்தான் நாம் பரிசுத்தம் என்ற இடத்துக்கு வர முடியும். பரிசுத்தம் என்ற இடத்துக்கு வந்தால்தான் தேவன் தம்முடைய ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதுனாலே உங்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான சகல அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 1 வசனம். பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவது என்பது என்ன? பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய சுயாதீன சித்தத்தை முற்றிலுமாக அகற்றி தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்துக்கு வந்தால்தான் தேவன் நம்மை பரிபூர்ணம் என்ற இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஒரு அம்னோன், ஒரு அப்சலோம், ஒரு அதோனியா தாவீதுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தேவ சித்தத்தின்படி ஒரு சாலமோனை சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார் தேவன். அவன் அமைதல் உள்ள புருஷன், அவன் அமர்ந்திருக்க பண்ணுவேன், அவனுடைய நாட்களிலே அமெரிக்கையை கட்டளையிடுவேன் என்று அவன் பிறப்பதற்கு முன்பாகவே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிவிட்டார். நான் உனக்கு ஒரு குமாரனை பிறக்க வைப்பேன், அவன் சாலமோன், அவனுக்கு எதேதியா என்று ஒரு பெயர், தேவனுக்கு பிரியமானவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. தேவனிடத்தில் தாவீது அலாதியான அன்பு கொண்டதினாலே தேவன் சாலமோன் மேல் அன்பாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தேவன் பேரில் அன்பாயிருந்தான், தேவன் சாலமோனின் பேரில் அன்பாயிருந்தார். நாம் தேவனில் அன்பு கூறக்கூடியது என்பதுதான் தேவன் நம்முடைய குடும்பத்தில் அன்பு கூறக்கூடிய பக்கமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் அதன் தலைவனாலே அடையாளப்படுத்தப்படுகிறது. யாக்கோவின் வீடு என்றால் இஸ்ரவேல் என்ற அர்த்தம். தாவீதின் கூடாரம் என்றால் இஸ்ரவேல் என்ற அர்த்தம். தாவீதின் கூடாரம் என்று நான் சொன்னவுடனே நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பிரட்டி பார்த்தாலும் தாவீதின் கூடாரம் என்று இருக்காது. தேவனுடைய கூடாரம் தாவீதின் கூடாரம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே தாவீது தேவனோடு இசைந்திருந்தான்.
மனிதனில் குறைவுகள் இருந்தாலும் முன்குறிக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனில் அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கும் அவனை சிட்சித்து சரி செய்வதற்கும் தேவன் நல்லவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பது தாவீதுடைய வாழ்க்கையிலும் சாலமோனுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய அன்புள்ள அறிவுதான், நம்முடைய அன்பும் நம்முடைய அறிவும் குறைவுள்ளது. தெய்வீக அன்பு, தெய்வீக ஞானம் என்பதுதான் நிறைவுள்ளது. ஆதாம் சகல நிறைவினாலும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அவனிடத்தில் இருந்த குறைவு என்ன? அவன் ஞானத்தில் சிறந்தவன். அவன் வைத்த பெயர் தான் இன்றைக்கும் மிருகங்களுக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். தேவனையும் தேவன் என்று அழைத்தவன் முதலாவது அவனாக தான் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அவன் எதிலே குறைவுபட்டான்? தெய்வீக ஞானத்தில் குறைவுபட்டிருக்கிறான். தேவனை அறிகிற அறிவிலே குறைவுதான் அவனை விழச் செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது, நம்முடைய அன்பு என்பது குறைவுள்ளது, நம்முடைய சிந்தனைகள் குறைவுள்ளது. தேவனுடைய அன்பு, தேவனை அறிகிற அறிவுதான் நிறைவு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஒரு அம்னோன், ஒரு அப்சலோம், ஒரு அதோனியா தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு சாலமோன் கொண்டு வரப்படுகிறான். சாலமோன் தேவனுடைய குமாரன் என்ற இடத்துல அவனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், எனக்கு அவன் குமாரனாக இருப்பான். அவன் பாவம் செய்தால் உனக்கு முன்பாக தள்ளின சவளை தள்ளினது போல நான் இவனை தள்ளுகிறதில்லை, நான் இவனை சிட்சித்து சரி செய்வேன் என்று சாலமோனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்பாகவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தேவன். இது மனித குலத்தை குறித்த, மனிதனை பற்றிய உபதேசமாக இருக்கிறது. தேவதூதர்களை அவர் தூக்கி எடுக்கவில்லை, தேவதூதர்களுக்கு ஒரு மீட்பு இல்லை என்ற இடத்திலே அங்கே விழுந்து போன தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. விழுந்தாலும் கூட மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக, மரணத்தினாலே அவனை ரட்சிக்கும்படியான வழிவாசலை தேவன் வைத்திருக்கிறார். மரணத்தினாலே அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக அவனுடைய மரண சரீரம் மரணத்தினாலே நியாயம் தீர்க்கப்பட்டு அது மரணமில்லாத சரீரமாக, அது நித்தியமானதாக, அது தூக்கி எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு சரீர மீட்பை வைத்திருக்கிறார். ஆத்ம மீட்பு அருமையானதுதான், ஆனால் சரீர மீட்பு என்பது அதை காட்டிலும் மேன்மையானதாக இருக்கிறது. அங்கே ஆதாம் இழந்து போன அதே சரீரத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக, ஆதாம் இழந்து போன அதே சரீரத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக, ஆதாம் விழுந்து போன அதே தன்மையிலே தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் நம்மை போல அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் என்ற இடத்திலே உலகம், பாவம், மாம்சம், பிசாசை அவர் ஜெயித்திருக்கிறார் என்ற இடத்துல இருக்கிறோம். பிசாசு நமக்கு சத்துருதான், ஆனால் அவன் எங்கும் நிறைந்தவன் அல்ல. உலகம் நமக்கு எதிரி, அது எங்கும் நிறைவாக இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு முன்பாக. ஆனால் அதை காட்டிலும் பெரிய சத்துரு எது? நம்முடைய மாம்சம் தான். அது எப்பொழுதும் நம்மோடவே இருக்கிறது. இதில் இந்த மூன்றையும் ஜெயிக்கக்கூடிய இடம்தான் நாம் முழுவதும் ஜெயம் பெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் சத்துருவை ஜெயித்திருக்கிறார் இயேசு. அதனால இயேசு கிறிஸ்துவினாலே நாம் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆவிக்குரிய தன்மைகளை நாம் அறிந்து உணர்ந்து உபதேசங்களினால் புரிந்து உலகத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்முடைய சுயத்தை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சுயாதீன சித்தத்தை ஜெயிப்பதுதான் ஒரு மேலான ஜெயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தாலும் கூட தம்முடைய சித்தத்தின்படி எதையும் செய்யாதபடிக்கு, பிதா எதை நினைக்கிறாரோ, பிதா எதை செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்வதாக அவர் இருக்கிறார். அதனால்தான் கானாவூர் கல்யாணத்தில் கூட இப்பொழுதும் என் வேலை வரவில்லை, என் பிதாவின் சித்தத்தின்படிதான் ஒரு நிறைவை நான் கொண்டு வர முடியும், என் பிதாவின் சித்தத்தின்படிதான் ஒரு சௌக்கியத்தை நான் அருள முடியும், உன் பிதாவின் சித்தத்தின்படிதான் நான் ஒருவனை உயிரோடு எழுப்ப முடியும், என் பிதாவின் சித்தத்தின்படிதான் என் ஜீவனை நான் கொடுக்க முடியும், என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை கொல்ல முடியாது. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் எருசலேமில் ஒரு தீர்க்கதரிசி கொல்லப்படுவதில்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கே அதிகாரம் இருப்பதனால் என் பிதா என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தினால் நாமே தேவனுடைய குமாரர். நம்மை காண்கிறவர்கள் பிதாவை காண்பார்கள், நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள், நம்மை காண்கிறவர்கள் தெய்வீக சுபாவத்தை காண்பார்கள். தெய்வீக அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் இருக்கும். நம் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். நம்முடைய தலையிலோ கிரீடம் பூக்கும்.
இந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அதை நிறைவாக செய்யாவிட்டாலும் கூட அதுக்கு பின்பாக தாவீதுக்கு யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பான். 1 ராஜாக்கள் 13 தாவீதுக்கு யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்ன இடத்திலே எசேக்கியா ராஜாவினுடைய குறைபாடுகளின் காரணமாக இந்த யோசியா காலம் தாழ்த்தி பிறக்கிறான். அதனாலே எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினாலே அவன் கொல்லப்பட்டு போனான். தாவீதின் 2 குமாரரும் தேவசத்தத்தின் பரிபூரணத்தை செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய குறைபாடுகள் என்பது அவனுடைய சிங்காசனத்துக்கு ஒரு இழுக்கை கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட தாவீதுக்கு சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக, என் தாசனாகிய தாவீதுக்காக என்றென்றைக்கும் எருசலேமிலே ஒரு விளக்கு எரியும் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் அங்கே தவறினாலும் கூட, அங்கே யோசியா அங்கே தவறிப்போனாலும் கூட தாவீதுக்கு இயேசு என்னும் ஒரு குமாரன் பிறப்பார். இந்த இயேசு என்னும் குமாரன் தேவ சித்தத்தின்படி தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக அவர் பிறந்து தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டு தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்ததினாலே தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்ற இடத்திலே இதோ தாவீதின் வேர் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே வெளிப்படுத்த விசேஷத்திலே இயேசு தன்னை தாவீதின் வேர் என்று அடையாளப்படுத்துகிறார். தாவீதின் சிங்காசனத்தின் மேல் 1000 வருட அரசாட்சி அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரோட கூட சேர்ந்து நாமும் ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய ஜீவியத்திலே பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டால் நம்முடைய தலையிலே கிரீடம் பூக்கும் என்பது மெய். நான் உயிர்த்தெழுந்து தேவ சித்தம் செய்து உயிர்த்தெழுந்து நான் பரிபூர்ணமாக ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோட கூட என் சிங்காசனத்தில் இருக்கும்படியாக அவனுக்கு அருட்செய்வேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் செய்யும்படியாக இந்த ஆவியின் அபிஷேகத்தின் பரிபூர்ணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை காட்டிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று எபிரேய நிருபக்காரர் 1 அதிகாரத்தில் எழுதுகிறபடி அவர் தேவ சித்தத்தை செய்து பரிபூர்ணமான அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றிருக்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், நாம் திடனற்றவர்களாயிருக்கையில் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை தந்தார். குமாரன் நம்மில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை தந்ததினாலே மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு எழும்பி அந்த அன்பின் தொடர்ச்சியாக வலது பாரசத்திலிருந்து அந்த அன்பின் நிறைவை நாம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாம் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். முன்குறிக்கப்பட்ட நமக்கு தேவனுடைய இருதயம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாக ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் நாம் பழைய மனிதனை, பாவ மனிதனை அழித்தது மாத்திரமல்ல, புறம்பான மனிதன் என்ற சுயாதீன சித்தத்தை நம்முடைய ஜீவியத்தில் அழித்து தேவ சித்தத்தின் பரிபூர்ணத்துக்குள்ளாக நாம் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே நிறைவானது வரட்டும். நிறைவான தேவனுடைய அன்பு, நிறைவான தேவனுடைய திட்டம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்தில் தேவ சித்தத்தின் நிறைவு உண்டாகும்படியாக ஒப்பு கொடுப்போம்.